காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். வாக்காளர் பட்டியல் முறைகேடு, போலி வாக்காளர்கள் உள்ளிட்ட விவகாரங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் அதன் அதிர்வலை கேரளா, டெல்லியை உலுக்க தொடங்கியுள்ளது. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் நடந்த தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாகவும் பல்வேறு மாநில வாக்காளர் பட்டியல்களில் ஏராளமான போலி வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டியிருந்தார். ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் வினையாற்றி வருகின்றனர். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை கண்டித்து அவர்கள் போராட்டங்களையும் மேற்கொண்டனர். இந்நிலையில் சமீபத்தில் நடந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலிலும் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றஞ்சாட்டியுள்ளார். போலி வாக்காளர்கள் மூலம் பாஜக டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றியதாக விமர்சித்துள்ள அவர், டெல்லி சட்டமன்ற தேர்தலை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று வாக்கு திருட்டு விவகாரத்தை சுட்டிக்காட்டி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை அமல்படுத்தும் முன்பு உடனடியாக மக்களவையை கலைக்க வேண்டும் என அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடும் போராட்டம் பாஜகவிற்கு எதிரான ஒரு தொடக்கம் மட்டுமே எனவும், இந்த விவகாரத்தில் பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. கேரளாவிலும் போலி வாக்காளர்கள் பிரச்சனையை கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சி எழுப்பியுள்ளன. கேரளாவில் திருச்சூர் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி வென்றதில் முறைகேடு நடந்திருக்கக்கூடும் என சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை செய்து உண்மையை கண்டறிய வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.